अरे ममता दीदी क्या चाहती हो? गुंडों को क्या गले लगाए? ए पुलिस, इसको वापस खींचो भाई। अरे तुम ओ बंगाल पुलिस, जरा वापस जाओ। வணக்கம். தவளை தன் வாயால் கெடும். இந்த பழமொழி அமித்ஷா, பிஜேபி, ஒட்டுமொத்த பிஜேபி கேடர்களுக்கு பொருந்துகிறது. சிந்தித்து பாருங்கள். தமிழ்நாட்டிற்கு ஒரு வட இந்தியர் வருகிறார், குஜராத்தி வருகிறார். மதராசி, தமிழ்நாட்டு போலீஸ் வெளியே போ. இந்த ரெண்டு வரிகள் கேட்டீர்கள்னா கொந்தளிப்பேர்களா இல்லையா? இதுதான் வெஸ்ட் பெங்காலில் நடந்திருக்கிறது. அமித்ஷாவுடைய நாவ் இப்படித்தான் பங்காளிகளை இழிவாக பேசியுள்ளது. பங்காளிகள் வர்சஸ் குஜராத்திகள். இந்த தேர்தல் அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது. மம்தா பானர்ஜியுடைய ரதத்தை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியவில்லை. நேற்று முன்தினம் அமித்ஷா அவர்களுடைய வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் பெங்கால்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையுமே உலுக்கியுள்ளது. முதலில் அமித்ஷா எந்த அளவில் பெங்காலிகளை பற்றி பேசியிருக்கிறார், அங்கிருந்த போலீஸை பற்றி பேசியிருக்கிறார், மம்தா பானர்ஜி அவர்களை பற்றி பேசியிருக்கிறார் என்று நீங்களே பார்த்து விடுங்கள். அரே மம்தா दीदी क्या चाहती हो? गुंडों को क्या गले लगाए? बंगाल की जनता को बम धमाकों से त्रस्त करने वाले गुंडे। बस रहने दो पुलिस। ओए, अरे ओ भाई, ए पुलिस, इसको वापस खींचो भाई। अरे तुम ओ बंगाल पुलिस, जरा वापस जाओ. முதல் ஃபேஸ் 152 சீட்டுகள். 23ஆம் தேதி தமிழ்நாட்டு தேர்தலுடன் அங்க தேர்தல் முடிந்திருக்கிறது. இன்னைக்கு மீதம் இருக்கக்கூடிய 142 சீட்டுகளுக்கான ஒரு போட்டி அங்க நடக்கிறது. இது எங்க? மம்தா பானர்ஜியோடைய அந்த கோட்டையில். மம்தா பானர்ஜியை எந்த கோட்டையிலிருந்து நீங்க அகற்ற முடியாதோ, தொடக்கூட முடியாதோ அந்த இடத்தில் இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி அமித்ஷாவுடைய அந்த வார்த்தைகள் தான் ஒட்டுமொத்த பிஜேபியை அப்படியே கவர்ந்திருக்கிறது. இந்த பதிவில் ஏராளமான விஷயங்களை நான் உங்களுக்காக சேகரித்து கொண்டு வந்திருக்கிறேன். அதற்கு முன்பு ஒரு சிறிய டேட்டாவை பார்த்து விடுங்கள். அதாவது இது இன்டர்னலாக அவருடைய சீனியர் ஜேர்னலிஸ்ட்கள் கிரவுண்டில் இறங்கி நரேந்திர மோடி அமித்ஷாவுடைய இந்த சாணக்கியத்தனத்துடைய அந்த ரிசல்ட்டை எடுத்திருக்கிறார்கள். இது பிஜேபியுடைய ஸ்பெகுலேஷன், ஆர்எஸ்எஸ் உடைய டேட்டா, ஒட்டுமொத்த மற்ற கணக்குகள் என்னெல்லாம் வெளிவந்ததோ அனைத்திற்கான டேட்டா. பிஜேபி இழுத்தடிச்சு 82 110-15 வரை தான் போகும் என்று கூறியிருக்கிறார்கள். அமித்ஷா உட்பட இதைத்தான் கூறியிருக்கிறார். ஆனால் அமித்ஷா 120 வரை இந்த தேர்தலில் சீட்டுகளை கொண்டு வந்து விட்டால், எந்த ஆபரேஷன் லோட்டஸ் மகாராஷ்டிராவில் நடந்ததோ உத்தவ் தாக்கரேவுடன், எந்த ஆபரேஷன் லோட்டஸ் மத்திய பிரதேசத்தில் கமல்நாத்துடன் நடந்ததோ அதே ஆபரேஷன் லோட்டஸ் நிச்சயமாக வெஸ்ட் பெங்காலும் நடக்கும். இப்ப இல்ல, ஒரு 6 மாதம் கழித்து இது நடக்கும். ஆனால் இந்த முறை மம்தா பானர்ஜி 200 சீட்டுகள் கிராஸ் செய்யவில்லை என்றால் கூட வெளிவரக்கூடிய கணக்கை நீங்க பார்த்தீர்கள்ல, ஒரு 168-170 சீட்டுகள் நிச்சயமாக மம்தா பானர்ஜிக்கு கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். 40 சீட்டுகள், மிக முக்கியமாக இந்த 40 சீட்டுகள் தான் ஒட்டுமொத்த வெஸ்ட் பெங்காலுடைய நெக் டு நெக் கான்டெஸ்ட் ஆக இருக்கிறது. அதாவது இந்த வின்னிங் லூஸ் மார்ஜின் வெறும் 2500 இருந்து 500, ஒரு சில இடங்கள்ல 500, ஒரு சில இடங்கள்ல 4000 ஓட்டுகள் இல்ல 1000 ஓட்டுகள், இந்த வித்தியாசத்துல இந்த போட்டி நடக்க இருக்கிறது. அப்போ இது போன்ற விஷயங்கள். ஆனால் இன்னொரு இடத்துல பெங்காலி மக்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டார்கள். கிரவுண்டில் நாங்க எல்லாருமே மம்தா பானர்ஜியோட தான் நிற்கிறோம். ஆனால் குஜராத் லாபி, ஞானேஷ்குமாரின் இந்த டீம் சதி வேலையை பார்த்து விட்டால் பிரச்சனை வேற. ஆனால் மம்தா பானர்ஜி இன்னைக்கு தேதியில் ஒரு 50-80 சீட்டுகள் ஹெட்டில் இருக்கிறது, அதாவது அஹெடாக இருக்கிறது. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா அமித்ஷாவுடைய அந்த திமிரு பேச்சு, அமித்ஷாவுடைய அந்த வார்த்தைகள் ஒட்டுமொத்த பெங்காலிகளை ஒரு ஆக்ரோஷத்தில் தள்ளிவிட்டது. எப்படி பெங்காலிகளை பார்த்து எளிவாக பேசலாம் என்று இந்த இடத்தில் 2 விஷயங்கள் நடக்கும். அப்படி மம்தா பானர்ஜி வெற்றி பெற்று விட்டால்
ஒட்டுமொத்த ஆப்போசிஷனுமே பார்லிமெண்டில் டாமினேட் செய்துவிடும். இதற்கு மேல் இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை நீங்க பார்ப்பீர்கள். தமிழ்நாட்டில் அப்படி பிஜேபிக்கு 0 வந்துவிட்டால் இங்கிருந்தும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பாலை வெளிவரும். வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி வந்துவிட்டால் இதற்கு மேல் மோடியை டிஃபீட் செய்ய முடியாது என்கிற இந்த விஷயத்தை அனைவருமே புரிந்து கொண்டார்கள். 29ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு 2 அரசியல் கட்சிகளுக்குமே, டிஎம்சி வர்சஸ் பிஜேபி, 2 அரசியல் கட்சிகளுக்குமே டூ ஆர் டை சிச்சுவேஷன், வாழ்வோ சாவோ எங்க என்கிற இந்த நிலையில் இவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அமித்ஷா, மோடியின் சாணக்கியன், அவர் செய்த மிக பெரிய தவறை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்கிறேன். ஆனால் அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. என்னுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகைப் பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வெஸ்ட் பெங்காலுடைய அஸ்மிதா, அதாவது ஐடென்டிட்டி, அடையாளம், அந்த அடையாளத்தையே சீண்டி பார்த்து விட்டார்கள். திஸ் இஸ் நாட் an ideological war. இது வெற்றி தோல்விக்கான போர் கிடையாது. இது தன்னுடைய அஸ்மிதா, அதாவது ஐடியாலஜி, ஐடென்டிட்டிக்கான இந்த போர். வெஸ்ட் பெங்காலின் ஐடென்டிட்டி எப்படி தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய அளவில் தன்னுடைய ஐடென்டிட்டிக்காக அந்த டீலிமிட்டேஷன் வந்தபோது ஒற்றை குரலில் ஒவ்வொரு தமிழரும், இன்னும் சொல்ல போனால் பல பிஜேபியை சார்ந்த நபர்களிடம் நான் பேசினேன். அவர்களும் சொன்னார்கள், நான் தமிழர் தானே சார், பிஜேபியில இருக்கிறேன், பட் தமிழர் தானேனா. அப்போ தமிழருடைய அந்த குரல் பார்லிமெண்டில் ஒலிப்பது குறைந்து விட்டால் எதற்காக எனக்கு கட்சி, எதற்காக நான் பிஜேபி கிடையாது. பிஜேபியில இருக்கக்கூடிய பல கேடர்ஸ்கள் டீலிமிட்டேஷனை எதிர்த்தார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி சார்ந்தவர்கள் இதை தாண்டி நீங்க பார்த்து வெளிப்படையாக பேசவில்லை என்றால் கூட உள்ளுக்குள்ள அவர்கள் இதை எடுத்து வைத்தார்கள். அப்போ தெளிவாக அமித்ஷாவுடைய அந்த கான்ட்ரோவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை மீண்டும் ஒரு முறை கேளுங்கள். पुलिस, ओए, अरे ओ भाई, ए पुलिस, इसको वापस खींचो भाई. अरे तुम, ओ बंगाल पुलिस, जरा वापस जाओ. அமித்ஷா மட்டுமல்ல, நான் பெங்காலிஸ், அதாவது உத்தரப்பிரதேசத்திலிருந்து இறக்கப்பட்ட ஒரு சில ரவுடி ஆபீசர்கள், உதாரணத்திற்கு ஐபிஎஸ் ஆபீசர் அஜய்பால் சர்மா, தன்னை என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக எடுத்து காட்டக்கூடிய நபர், யோகி ஆதித்யநாத்துடைய மிக நெருக்கமான ஒரு ஆபீசர். எலெக்ஷன் கமிஷன் இந்த ஆபீசரை, அஜய்பாலை, வெஸ்ட் பெங்காலின் அப்சர்விங் ஆபீசராக இவரை அனுப்பியிருக்கிறார்கள். அதாவது இந்த நபர் கையில் பேராமிலிட்டரி போர்ஸையும் கொடுத்து விட்டார்களா. இந்த நபர் செய்தது என்ன? டிஎம்சி வேட்பாளர்களோட வீடுகளுக்கு போய் அங்கிருந்த குடும்பத்தினர்கள், மனைவி, மாப்பிள்ளை, இது போன்ற யாராக இருந்தால் கூட அந்த நபர் எந்த அளவில் மிரட்டியிருக்கிறார் என்று நீங்களே அதை பாருங்கள். இந்த வீடியோவும் சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் வைரலான உடனே டிஎம்சி ஒர்க்கர்ஸ் மற்றும் பெங்காலை சார்ந்த மக்கள் இந்த தன்னை சிங்கமாக எடுத்து காட்டக்கூடிய இந்த ஆபீசரை விரட்டி அடிக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். அதாவது ஆங்காங்கே மறித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆபீசர் அஜய்பால் சர்மா என்கிற இந்த நபர் வெஸ்ட் பெங்காலில் போஸ்டிங் கிடைத்த உடனேயே ஒட்டுமொத்த கோதி மீடியா இந்த நபரை சிங்கம் சிங்கம் என்று அழைத்தார்கள். ஆனால் ஒரு சில மணி நேரத்திலேயே டிஎம்சி அதற்கான ரியாக்ஷன் எடுத்து காட்டியது. எலெக்ஷன் கமிஷன் மற்றும்
டிஎம்சியோடைய அந்த டிஃபரன்சஸை நாம் அனைவருமே பார்த்து வருகிறோம். முக்கியமாக மம்தா பானர்ஜி எந்த அளவில் வெஸ்ட் பெங்கால் தேர்தல் ஆணையத்தை தனக்கு கிடைத்த சேலஞ்சாக எடுத்து வைத்தார் என்று. ஆனால் அஜய்பால் சர்மாவுடைய இந்த மிரட்டலுக்கு பின்பு தெளிவாக டிஎம்சி எடுத்து வைத்த விஷயம், 4ஆம் தேதிக்கு மேல் அஜய் சர்மா நீங்க எங்க இருந்தாலும் உங்களை தேடி வந்து நாங்க கோர்ட்டுக்கு இழுப்போம். இது டிஎம்சியோடைய ஒரு சேலஞ்ச். இதை தாண்டி மம்தா பானர்ஜியோடைய அடுத்த மூவ்களை பார்த்தீர்கள். மம்தா பானர்ஜி இந்த விஷயத்தை வைத்து நாங்க பயப்பட போவதில்லை, நீங்க எங்களை மிரட்டினீர்கள்னா நாங்க இன்னும் பலமாக பாய்வோம், எங்களுடைய வெற்றியை நான் பறிப்போம். இது மம்தா பானர்ஜியோட வார்த்தை, நீங்களே கேட்டு. डर गया और मर गया, अभी सोच रहा है डर दिखा के अगर हम कुछ सीट ले सकता है, नहीं होगा। आप डर दिखाएंगे तो हम लड़के लेंगे. நெக் டு நெக் கான்டெஸ்ட் இந்த இடத்தில் நடக்கிறது. ஒரு பக்கம் சிஆர்பிஎஃப், இன்னொரு பக்கம் அமித்ஷாவுடைய ஐபிஎஸ் ஆபீசர்கள், இன்னொரு பக்கம் பியூரோக்ராட்ஸ். ஒட்டுமொத்த ஞானேஷ்குமாரின் டீம் மம்தா பானர்ஜியை தோற்கடிப்பதற்கான அனைத்து முயற்சியும் எடுக்கும் போது மஹுவா மொய்த்ரா இதே ஐபிஎஸ் ஆபீசருடைய இன்னொரு முகத்தை எடுத்து காட்டியிருக்கிறார். அதாவது எந்த அளவில் பெண்களுடன் கூத்தடித்துக் கொண்டிருந்தார் இந்த நபர், யாரை சிங்கமாக எடுத்து காட்டினார்களோ அந்த நபர் ஒரு பொம்பளை புறக்கி என்கிற அந்த விஷயத்தை மஹுவா மொய்த்ரா எக்ஸ்போஸ் செய்திருக்கிறது. இந்த 2 வீடியோ வழியாக பாருங்கள். குஜராத் லாபி 2 குஜராத்தியர்கள் எப்படி பெங்காலை வந்து முடக்க போறார்கள் என்கிற அந்த விஷயத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். முக்கியமாக நீங்க பார்த்தீர்கள்னா பெங்கால்ல இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ், அப்பர் காஸ்ட், பிராமின், பனியா, காயஸ்த், மார்வாடிஸ் இவர்கள் எல்லாமே பிஜேபியோடைய ஓட்டர்ஸ்கள். முக்கியமாக அர்ஜிகர் இன்சிடென்ட், அந்த டாக்டருடைய ரேப் இன்சிடென்ட், இது எல்லாமே மம்தா பானர்ஜிக்கு எதிராக மாறியது. இந்த ஓட்டர்ஸ்களுடைய எண்ணிக்கை ஒரு 7 to 8% இருந்தால் கூட பெங்காலுடைய ஓட் வங்கியில் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை எடுத்துக்காட்டக்கூடிய இந்த குரூப், இவர்கள் தான் டிசைட் செய்யக்கூடிய ஓட்டர்ஸ்களாக இருக்கிறார்கள். இப்போ இவர்களும் மம்தா பானர்ஜி பக்கம் திரும்பி இருக்கிறார்கள். அதாவது பனியா கிளாஸ், மார்வாடி கிளாஸ், பிராமின், நாங்களும் பெங்காலிஸ் தானே, எங்கள் மீதும் இதே போன்ற அத்துமீறல்கள் தான் நடக்கும், அதனால் இவர்களை விடக்கூடாது. அஜய்பால் சர்மா டிஎம்சிக்கு எதிராக என்னெல்லாம் செய்தார் என்று நீங்க பார்த்தீர்கள். வீடுகளுக்குள் புகுந்து, அதாவது ஒரு இடத்துல இல்ல 48 மணி நேரத்திற்குள் இந்த நபர் செய்த அட்டூழியங்கள், முக்கியமாக டைமண்ட் ஹார்பர், அபிஷேக் பானர்ஜி, மம்தா பானர்ஜியுடைய மாப்பிள்ளை மருமகன் அபிஷேக் பானர்ஜியுடைய ஒரு கோட்டையாக இது பார்க்கப்பட்டது. அங்க இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களை போய் மிரட்டியது, இது எல்லாமே இவர்களுக்கு எதிராக மாறியுள்ளது. கோதி மீடியா எந்த நபரை சிங்கமாக எடுத்து காட்டினார்களோ அந்த நபருடைய பொம்பளப்புருக்கி முகத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டி விட்டேன் ஏற்கனவே. இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா பாத்பாரா ஏரியா, நார்த் பேக்போர் ஏரியா, இது எல்லாமே டிஎம்சியுடைய கார்டன். அந்த இடத்துல பல்வேறு அரெஸ்ட்கள் நடந்திருக்கிறது. அதாவது யார் மீது எந்த விதமான வழக்கும் இல்லை என்றால் கூட அவர்களை கைது செய்யக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். அரெஸ்ட் வாரண்ட் எங்க என்று கேட்டபோது அரெஸ்ட் வாரண்ட் எல்லாம் தேவையில்லை என்று கூறிய அந்த திமிர். இன்னொரு பக்கம் பைக்ல ஈவினிங் 6 மணில இருந்து அடுத்த நாள் காலை 6 மணி வரை யாருமே வெளியில போகக்கூடாது. இதற்கு மேல அமித்ஷா அவர்கள் கூறிய விஷயம், தேர்தல் முடிந்து அடுத்த 60 நாட்களுக்கு இந்த சிஆர்பிஎஃப் இங்கேதான் இருக்க போகிறது என்று. அதாவது பெங்காலிஸ்களுக்கு இது எல்லாமே என்ன, மணிப்பூர் அங்க கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது, அங்க அனுப்பப்படாத சிஆர்பிஎஃப் எதற்காக வெஸ்ட் பெங்கால்ல வந்தது, அப்ப எதை நீங்க சாதிக்க பார்க்கிறீர்கள் என்கிற அந்த விஷயம். ஓ பெங்காலி, ஓ போலீஸ், பெங்கால் போலீஸ் பீச்சே ஜாவ், இதுதான் அமித்ஷாவுடைய வார்த்தைகள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை சந்தேஷ் காலி और बायपुर साउथ 24 பார்கனாஸ் और ஹாவ்ரா और ஹுக்லி, இது போன்ற அனைத்து இடங்கள்லையுமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 இடங்கள்ல பிஜேபியோடைய கேடர்ஸ்களை பணம் டிஸ்ட்ரிபியூட் செய்யும் போதே பிடித்திருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மீடியா ஹவுசஸ், அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த அளவில் விழித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கார்ல நீங்க பார்த்தீர்கள்னா 25-30 லட்சம் ரூபாய், 50 லட்சம் ரூபாய். யார் இந்த நபர்கள்? எக்ஸ் பிஜேபி எம்எல்ஏ ஃப்ரம் அசாம், பீகாரின் கேடர்ஸ்,
பீகாரை சார்ந்த எக்ஸ் எம்எல்ஏக்கள் இது போன்ற நபர்களை, அதாவது யாருமே பெங்காலை சார்ந்த நபர் கிடையாது, உத்தரப்பிரதேசத்திலிருந்து, குஜராத்ல இருந்து, பீகார்ல இருந்து இது போன்ற நபர்களை அனுப்பி டிஎம்சி எந்த இடத்தில் அந்த கேடர்ஸ்கள் இருக்கிறார்களோ அந்த இடத்திற்கு போய் 5000 10,000 ரூபாய் என்று கொடுக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்திருக்கு. இது மட்டுமல்ல, சிபிஎம் பிஜேபி கையில காலில் போய் விழுந்திருக்கிறது சிபிஎம் கேடர்ஸ்களை பார்த்து. நீங்க எங்களுக்கு ஓட்டு போடலைன்னா கூட பிரச்சனை இல்லை, மம்தா பானர்ஜிக்கு மட்டும் ஓட்டு போட்டு விடாது. இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அதாவது ஐபியோடைய ரிப்போர்ட், பிஜேபியோடைய ரிப்போர்ட், ஆர்எஸ்எஸ் உடைய ரிப்போர்ட், அனைத்து ரிப்போர்ட்களுமே தெளிவாக எடுத்து வைத்த விஷயம், இந்த முறை பிஜேபிக்கு 110 115 சீட்டுகள் வந்துவிட்டாலே பெரிய விஷயம். அதிகபட்சம் 120 தாண்ட மாட்டார்கள். அங்க இருக்கக்கூடிய மினிமம் எத்தனை தேவை? 148 தேவை. 148 சீட்டுகள் இருந்தால்தான் நீங்க ஆட்சி அமைக்க முடியும். 298 சீட்டுகளுக்கான அந்த அசெம்பிளி. அப்போ குறைஞ்சபட்சம் உங்களுக்கு இவ்வளவு தேவை. இந்த இடத்துல மம்தா பானர்ஜி இஸ் வே அஹெட். ஆனால் ஆபரேஷன் லோட்டஸ் இதற்கான சம்பவங்கள் இருக்கா? இதற்கான ஆப்ஷன்ஸ் இருக்கானா? எஸ் இருக்கு. 120 தொட்டு விட்டார்கள்டா. அடுத்த ஒரு 20-25 பேரை இவர்கள் எப்படியாவது உடைத்து விடுவார்கள் டிஎம்சியில இருந்து. ஏன்னா 4வது முறை இந்த தோல்வி நடந்துச்சுன்னா 4வது முறை மோடி அண்ட் அமித்ஷாவுடைய மூக்கு அறுபடை இருக்கிறது. வெற்றி பெறுவார்கள். இந்த மாதிரி சிஆர்பிஎஃப்ஐ டெப்யூட் செய்து, இந்த மாதிரி அதிகாரங்களை மாற்றி, இது போன்ற சிங்கம் என்கிற எலிகளை அங்க போடவிட்டு, தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி, தவறான வழிகளை பயன்படுத்தி இவர்கள் வெற்றி பெறுவார்கள். நேரடியாக நேர்வழிகள் எப்படி நமக்கு கோபம் வருமோ மதராசின்னு சொல்லும் போது, எப்படி நம்மளுடைய போலீஸை எளிவாக பேசும்போது நமக்கு கோபம் வருமோ, இதே போன்ற கோபம் தான் பெங்கால்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் வந்திருக்கிறது. அனைத்துமே ஓட்டாக மாறி இருக்கிறது. அந்த ஓட்டு மம்தா பானர்ஜி பக்கம் தான் திரும்பியுள்ளது. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.